வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். நிம்மதியின் சொந்தமே, நீங்காத பந்தமே, நிம்மதியின் சொந்தமே, நீங்காத பந்தமே, இன்றும் என்றும் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருவரின் பிறப்பு இப்புவியின் புது வரவு மற்றும் இப்புவியின் பணி செய்வதற்கான ஓர் அழைப்பு. இந்த அழைப்பை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பணியின் தாக்கம் இறுக்கமான நெஞ்சம் கொண்டவர்களையும் கனிவுள்ளவராக மாற்றும் சக்தி கொண்டது. மேலும் வாழ்விற்கு தேவையானவற்றை நாடாமல் தேவையற்றவர்களை விரும்பி சென்று திசையற்று நிற்பவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க வல்லது. இவ்வாறு புதிய வாழ்வையும் புதிய வழியையும் காட்டுவதற்கு மூதாதையரிடம் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இப்பொழுது தன் மகன் வழியாக நம்முடன் பேச விரும்புகிறார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்குகிறார். இது கடவுளிடமிருந்து இயேசு பெறுகின்ற அழைப்பு. இந்த அழைப்பு தன்னை முன்னிறுத்துவது அல்ல, பிறரை முன்னிறுத்துவது. தன்னை வளர்த்து கொள்வது அல்ல, பிறரை வளர்த்தெடுப்பது. இவற்றை ஆழமாக தனக்குள்ளே அறிந்து கொண்ட இயேசு கூட்டுத் தோழமையோடு பணிபுரிய தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார். இவர்களுடைய முதன்மை பணி இறையாட்சியின் முன்னோடியாக மக்களை மனம் மாற்றி புதிய வாழ்வை மேற்கொள்ள ஆயத்தப்படுத்துவதாகும். மேலும் மக்கள் தங்கள் நற்செயல் மூலம் இறையாட்சியை தங்கள் நடுவிலே நிலைநிறுத்துவது. இந்த ஒரு மெய்மைதான் சீடர்களுடைய அழைப்பிலும் மட்டுமல்ல, எல்லோருடைய அழைப்பிலும் புதைந்து காணப்படுகிறது. என்னுடைய பிறப்பு இந்த சமுதாயத்திற்கு புதிய வரவு என்றால், என்னுடைய வரவால் என் சமூகம், என் மக்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான பார்வை எம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த பார்வை இயேசுவிடம் இருந்தது. இது நம்மிடம் இருந்தால் நம் அழைப்பு அர்த்தம் பெறும். சிந்தித்தவர்களாக ஆண்டவருக்குள்ளே வாழ, அவருக்காக பணி செய்ய என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன். இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன்.
தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன். இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன். விழிநீர் கணை போடும் உன் தாய்மடி விரும்புகிறேன். விழிநீர் கணை போடும் உன் தாய்மடி விரும்புகிறேன். என் இதய வலி கண்டு விழி கலங்கும் உன் நேசம் விரும்புகிறேன் விரும்புகிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.